ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா, டிரைவிங் கத்துக்கிறவங்க பயந்தா டிரைவிங் கத்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ பயப்படுறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ சேஃப்டியா டிரைவிங் கத்துக்கலாம். ஒரு சேஃப்டின்றது பயம், பயம்ன்றது சேஃப்டி. இப்போ நம்ம வீட்ட விட்டு வெளியே போறோம். திறந்துட்டு போவோமா, லாக் பண்ணிட்டு தான் போவோம். காரணம் பயம். யாராவது உள்ள வந்துருவாங்கன்னு. இந்த மாரி எந்த விஷயம் எடுத்துங்க, நமக்கு அந்த பயம் தான் வந்து சேஃப்டியா கன்வெர்ட் ஆகும். இப்போ வீட்ல வெளிய போம்போது மழை வரப்போகுது, கொடை எடுத்துன்னு போங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போ மழை வந்தா நனைஞ்சிருவோன்ற பயத்துல கொடைய எடுத்துட்டு போறோம். அந்த மாரி எல்லா விஷயமும் நீங்க திங்க் பண்ணீங்கன்னா, எங்கெல்லாம் நம்ம பயப்படுறோமோ, அங்கெல்லாம் வந்து ஒரு சேஃப்டி வந்து இருக்கும். அப்போ டிரைவிங் கத்துக்கும்போதோ, பயப்படுறவங்க, ரொம்ப பயப்படுறவங்க, ஈஸியா கார் கத்துக்கலாம். ஈஸியா ஓட்டுவாங்க. இந்த பயத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. பதட்டம். பயம் வந்து நம்மள சேஃப்டி பண்ணா, ஆனா பதட்டம் வந்து நம்மள 100% வந்து அந்த வேலைய செய்ய விடாம பண்ணிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம காட்டுல மாட்டிக்கிறோம். திடீர்னு சிங்கம் வருது. நம்மள கடிக்க வருது. அந்த நேரத்துல ஒரு கொம்போ, ஒரு கல்லோ எடுத்து அடிக்கிறோமோ, இல்ல மரத்து மேல ஏறுறோன்றது பயம். ஐயோ! வந்துருச்சேன்னு அப்படியே நின்னாக்கா, அது பேரு பதட்டம். இந்த பதட்டம் நம்மள என்ன பண்ணும், பிரெயின வந்து பிளாங்க் ஆக்கிடும். எந்த வேலையும் செய்ய விடாது. அதுதான் வந்து டிரைவிங் கத்துக்கும்போதோ, நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பதட்டம் ஆயிடுவாங்க. பதட்டம் இருக்கவே கூடாது. நான் கூட கேட்பேன், "என்ன பயமா இருக்கா?" "பயம்லாம் ஒண்ணும் இல்ல சார்ன்னுவாங்க." ஆனா பயம் இல்லன்னு சொல்றவங்க, ஒரு சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படியே ஹோல்ட் ஆயிடுவாங்க. அந்த மாரி பண்ணா மட்டும் தான் வந்து அ பொதுவா வந்து டிரைவிங் கத்துக்கும்போது நெறைய டிஃபிகல்ட்டிய பார்ப்பாங்க. அதாவது 100% பயம் இருக்கு அப்படின்றவங்க கார் ஓட்டணும்னு நெனைக்கவே மாட்டாங்க. 90% பயம் இருக்கு. 10% எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்ற மட்டும் தான் டிரைவிங் கத்துக்க வருவாங்க. அப்படி வரும் பட்சத்தில, ஒரு ட்ரெய்னர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 50, 50 ஆக்கி விடுவாங்க. 50% பயம், 50% ஆ கான்ஃபிடன்ஸ் குடுப்பாங்க. நீங்க அந்த வண்டிய ஓட்டி ஓட்டி தான் 90% கான்ஃபிடன்ஸும், 10% பயம் வச்சுக்கணும். இந்த 10% பயம் தான் நம்ம ரோட்ல வண்டி ஓட்டும்போதோ, யாரையும் இடிக்காம ஓட்டுவோம். பொதுவா நெறைய பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னா, கத்துக்கிறவங்க ஹார்ன் அடிச்சுட்டே போறாங்க. ஹார்ன். எதுக்கெடுத்தாலும் யாருக்கு பார்த்தாலும் ஹார்ன். என்னோட அட்வைஸ் கத்துக்கும்போதோ ஹார்ன் அடிக்காதீங்க. பிரேக் அடிங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் பிரேக் அடிங்க. ஸ்டாப் பண்ணுங்க. 100 முறை இல்ல, 200 முறை இல்ல, 1000 முறை பிரேக் அடிக்க கத்துங்க. ஏன்னா, பொதுவா நம்ம மனுஷனுடைய அந்த ஒரு எமர்ஜென்சிக்கு ஆக்டிவ் பண்றது, ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு வேலை தான் நம்ம செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, ஆ ஒருத்தர் கரண்ட் ஷாக் அடிச்சிச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவேன்னு கேட்டா, நான் கட்டைய எடுத்து அடிப்பேன்னுவாங்க. ஸோ இது வந்து நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆ இன்னொன்னு வந்து பால் வந்து ஸ்டவ்ல பொங்குது அப்படின்னா உடனே போய் சிம்ல வைக்கிறது. அது ஒரு ஐடியா. பால் பொங்குன உடனே சிம்ல வைக்கிறது. இல்ல ஆஃப் பண்றது. இல்லன்னா அந்த பால் பொங்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்துறது. இல்லன்னா அந்த பால டப்பா தூக்குறது. இவ்வளவு நெறைய ஐடியாஸ் இருக்கு. ஆனா என்ன பண்ணுவாங்க, பொதுவாவே சிம்ல வைக்கிறேன், இல்ல ஆஃப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட் ஷாக் அடிச்சா கட்டையில அடிப்பேன். அவ்வளவுதான். இது வந்து நம்ப வளரும்போது விஷயம் நெறைய விஷயம் கேட்டு, கேட்டு இது இந்த எமர்ஜென்சிக்கு இது ஒண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து வச்சிருப்போம். டிரைவிங்ல வந்து நம்ம கத்துக்கும்போதும், ஹார்ன் அடிப்பேன் அப்படின்றது தப்பான விஷயம். பிரேக் தான் அடிக்கணும். அந்த எமர்ஜென்சிக்கு உங்க கால் வேலை செய்யணும். அத விட்டுட்டு இந்த ஹார்ன் அடிச்சு வர டிஸ்டர்பன்ஸ்லாம் ஹார்ன் அடிச்சு சில பேர் பார்த்தீங்கன்னா, ஹார்ன் கேன்னு அடிச்சு அப்படியே அவங்களும் போன்னு சொல்லுவாங்க. அது தப்பு. டிஸ்டர்பன்ஸ் எத்தனைனா வரட்டும். நீங்க பிரேக் அடிக்க கத்துங்க. அப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்க ஹார்ன் அடிக்கும்போதோ, அதுதான் பதட்டம். ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்க பயந்தீங்கன்னா, நம்ம அவங்கள இடிச்சிருவோமோன்னு பயந்தீங்கன்னா, அது பேர் வந்து பிரேக்கு. இத வந்து நீங்க நல்லா புரிஞ்சுன்னு செஞ்சா போதும். என்ன இவரு ஹார்ன் அடிக்க வேணாம் சொல்றாருன்னு நினைக்காதீங்க. ஹார்ன் அடிக்கலாம். எப்ப அடிக்கலாம்? நான் வண்டி ஓட்டும்போதோ, என்ன கவனிக்காம ஒருத்தர் வராங்க அப்படின்னா, முன்கூட்டியே அடிக்கணும். சில பேர் திரும்பும்போது, டர்ன் பண்ணும்போது தான் ஹார்ன் அடிப்பாங்க. அது பண்ணக்கூடாது. முன்னாடியே ஹார்ன் அடிக்கலாம். ஹார்ன்ன்றது ஒரு இன்டிமேஷன் தான். ஹார்ன்லயே நெறைய விஷயம் இருக்கு. ஹார்ன் அடிக்கிறதுக்கும் நெறைய விஷயம் இருக்கு. இப்ப 2 பேர் நடந்து போறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சவுண்ட் போதும். அவங்க மதிக்கல. ஏன்னா ரோடு சின்னதா இருக்கும். பட் அவங்க ஒதுங்குனா போ முடியும்னா, அவங்க வந்து நிப்பான்னு குடுக்கலன்னா, 2வது அடிக்கலாம். தப்பு கிடையாது. அதுவும் வந்து ஒரு ஆர்ட் தான். ஹார்ன் அடிக்கிறதும் ஒரு ஆர்ட் தான். சும்மா கிளிகிளின்னு ஹார்ன் அடிச்சு போறது, அந்த மாரிலாம் ரொம்ப நியூசன்ஸா இருக்கு அந்த ஹார்ன் அடிக்கிறது. அதெல்லாம் அடிக்காதீங்க. அதுவும் ஒரு இசை மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒண்ணு அடிங்க.
கேட்கலையா 2 முறை அடிக்குங்க. அந்த கீக்கு அடிச்சாலும் எமர்ஜென்சி புரிஞ்சுப்பாங்க. இந்த லாங்குவேஜ் நம்ம கொண்டு வரணும். நம்ம வந்து சென்னையில சரி எங்க ஓட்டினாலும் இந்த மாதிரி லாங்குவேஜை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இதெல்லாம் புரிய வைக்கணும். இது ஒன்று. ஸோ பயம் வந்து தேவை. பயம் வந்து கொஞ்சமா இருக்கணும். கான்ஃபிடன்ஸ் நிறைய இருக்கணும். பதட்டம் இருக்கவே கூடாது. பதட்டம் இருந்தால் உங்களுக்கு கார் ஓட்டவே முடியாது. அடுத்து வந்து டிரைவிங் கற்றுக்கும் போதோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது. இது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இது வந்து எப்படி சொல்லணும்னா, பொதுவாக எல்லா வேலைக்கும் ஃபாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸ் 3மே இருக்கும். ஆனால் டிரைவிங்கில் வந்து நீங்கள் கற்றுக்கும் போதோ ஒரு டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் யோசிச்சு, அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ணுறது மட்டும் யோசிங்க. தேவையில்லாமல் அங்கே பஸ் வருது, பின்னாடி பெருசாக வந்து வண்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கவனத்தை நீங்கள் திசை திருப்பும் போதும் அந்த டைம் என்ன பண்ணுமோ அதை வந்து நீங்கள் பண்ண மாட்டீங்க. அது வந்து ட்ரைனர் தான் பண்ணுவார். ஸோ முதல்ல வந்து அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சாலே ட்ரைனர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேரிங்கில் கை வைக்க மாட்டாங்க, எமர்ஜென்சிக்கு ஹேண்ட் பிரேக் போட மாட்டாங்க, அவங்க அழகாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே வருவாங்க, நீங்களும் ஓட்டுவீங்க. கவனிக்கணும், எதிர்க்கு வர வண்டியை பார்க்கணும், பின்னாடி வர வண்டியை பார்க்கணும், குறுக்கவரில் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். ஆனால் 99% நம்ம காருக்கு நியர்பைக்கிற பொருள், ஒரு சைக்கிளோ ஒரு நிற்கிற ஆட்டோவோ ஒரு நியர்பைக்கிற பொருளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ அதை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்து வர மற்ற வண்டியை வந்து நம்ம அதை இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டிரைவிங் கற்றுக்கும் போதோ நிறைய விஷயம் கற்றுக்கலாம், சீக்கிரமாக வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 3 கிளாஸ் போனேன், இவங்க சொல்லி கொடுத்தாங்க, அவங்க சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு வந்து கார் ஓட்ட வரல அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து அவங்க சொல்லித்தரும் போதும் அந்த நேரத்துக்கு என்ன பண்ணுன்ற விஷயத்த நீங்கள் யோசித்தா மட்டும்தான் நீங்கள் டிரைவிங் பண்ண முடியும். முதல்ல வந்து டிரைவிங்கில் வந்து எந்த ஒரு லேர்னிங்காக எடுத்துருங்க, எந்த ஒரு லேர்னிங்கும் 3 விஷயம் இருக்குது. முதல்ல வந்து இப்போ ஒரு கராத்தே கற்றுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப்ஸு. முதல்ல என்ன பண்ணுவோன்னா கையை மேலே தூக்குங்க, லெஃப்ட்டு ரைட்டு கீழே சேவ் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த ஹார்ம்ஸை வாங்குறது, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா டிஃபென்சிங். ஒருத்தர் நம்ம அடிக்கிறாங்கன்னா எந்த பக்கம் அந்த பக்கம் தடுக்கிறது. ஸோ மண்டையில் வச்சோம் அப்படி மேலே, லெஃப்ட் வச்சா இப்படி, ரைட்டு கீழே, இந்த 4 ஸ்டெப்பை நம்மளை சேவ் பண்ணுறதுக்கான டிஃபென்சிங் சொல்லி தருவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸு, 2வது டிஃபென்சிங்கு, 3வது தான் அஃபென்சிங். அஃபென்சிங்னா எதிராளி வந்து அடித்து கீழே நவுத்துறது. இப்போ இந்த மாதிரி தான் எல்லா லேர்னிங்க்கும் 3 இருக்குங்க, 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். இப்போ லேர்னிங்கில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு காரை வந்து என்ன இருக்குது, அந்த கார் கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர், ஸ்டீரிங் எல்லாம் என்ன இருக்குது அதெல்லாம் கற்றுக்குங்க. அப்புறம் டிஃபென்சிங்னா என்ன, நான் போகிறேன் எனக்கு வழி இல்லை நிற்கிறேன், நான் போகிறேன் வழி இல்லை ஸ்லோ பண்ணுறேன், யாருன்னா குறுக்க வராங்க வழி கொடுக்குறேன் நிற்கிறேன், இந்த மாதிரி டிஃபென்சிவ் டிரைவிங் பண்ணுங்க. ஃப்யூச்சரில் இப்போ கரைத்தில் வந்து நம்ம அடித்து வந்து ஒருத்தரை வந்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து அடித்து இது பண்ணுவோம், அது வந்து அஃபென்சிங். பட் அது சொல்லுவாங்க, பட் நம்ம டிரைவிங்கில் வந்து இன்னொருத்தர் இடிக்கிறது கிடையாது. அஃபென்சிங்ன்றது உங்களுக்கு தேவையான வழியை நீங்கள் எடுத்துக்கிறது. இப்போது நம்ம போயிட்டே இருப்போம், பின்னாடி வண்டி வரும், பயப்பட வேணாம். பட் பிகாஸ் நீங்கள் போகிற சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஓவர்டேக் பண்ணி போகலாம். இப்போ ஹைவேஸில் ஓட்டுறீங்க, சிங்கிள் ரோடு, வில்லேஜ் ரோட்டில் ஓட்டுறீங்க, எதிர்க்க வேகமாக வண்டி வரும், நீங்கள் நாங்களாம் பயந்து லெஃப்ட் போக மாட்டோம், கொஞ்சம் ஆப்போசிட்டாக அந்த வண்டிக்கிட்ட தான் போவோம். அப்போ தான் அவன் ஸ்லோ பண்ணுவான், நாங்களும் ஸ்லோ பண்ணுவோம், 2 பேரும் விலகி போவோம். நீங்கள் பயந்து போனீங்கன்னா அவங்க பாட்டு ஏறி வந்துகிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு விதமான அஃபென்சிங் சொல்லலாம். அஃபென்சிங்கிறது இடிக்கிறது கிடையாது, பட் நம்ம வந்து சேஃபாக எனக்கு தேவையான வழியை நான் எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் டிரைவிங் கற்றுக்கிங்கன்னா சூப்பராக வண்டி ஓட்டலாம். ஆல் த பெஸ்ட், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.